வகைகளை சாப்பிடுறதுக்கு தரோம். அவர்களை நம்முடைய கரங்களை கட்டி வருக வருக. இது வந்து பாட்டி வைத்தியம். இதை நம்ப முடியுமா முடியாதான்னு. ஆனால் ஒன்று கொரோனா வந்த உடனே எல்லாரும் டாக்குமெண்ட்டாக கபசுர குடிநீர் எல்லாரும் குடிக்கிறான்னு சொல்லி டாக்டரும் சைலண்ட்டாக கிளினிக்கில் வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இதெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு போகிறப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துல ஒரு அமைப்பில் வச்சு எல்லாரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து சிட்டியில் இருக்கவங்கள இந்த 2-3 நாளில் எல்லாம் பார்த்தாங்கன்னா அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஏற்படுத்தணும். அதே மாதிரி அதை ஒரு சில விஷயங்களை இங்கேருந்து பயன்படுத்தி ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வடிவமைச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாக இருக்குது, கொண்டாட்டமாக இருக்குது. ஜனங்க ஒரு தேர் திருவிழா மாதிரி தான் எல்லா இளைஞர்கள் அங்கேயும் இங்கேயும் வேகமாக போயிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. மண் சார்ந்த செயல்களை பற்றி நம்ம பசங்களுக்கு தெரியணும். அதனால் இந்த ப்ரோக்ராமு இது ஃபஸ்ட்டு டைம் நடக்கலை, இது செகண்ட் டைம் சார் இங்கே நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக ஃபஸ்ட்டு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மாதமாக ஒவ்வொரு செயல்களையும் ஆராய்ந்து நம்ம பசங்களுக்கு ரீச் ஆகணும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மஞ்சப்பையை தூக்கின்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மஞ்சப்பை எவ்வளவு நம்முடைய பூமிக்கு ஆதாரமானது. இப்போது இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கும் தன்மை இல்லாதது. ஆனால் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் சரியாக கணித்திருக்கிறார்கள். இந்த பூமிக்கு எந்த விதமான கேடும் செய்யாமல் இருப்பதற்காக தான் அவர்கள் அன்று மஞ்சப்பையை உபயோகித்தார்கள். திருமதி முரளிதரன் அவர்களை நாம் பேச அழைக்கிறோம்.
எல்லோருக்கும் வணக்கம். இன்று அவர் மிஸ்டர் முரளிதரன் அவர்கள் என்கிட்ட சொன்னார் காலேஜ் போனோம். நான் சொன்னேன் என்ன நிகழ்ச்சி இது, ஏன்னா எப்பவுமே காலேஜ் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ஸ் ஐ எம் ஆல்சோ அன் ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த காலேஜ். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்னார் இல்லை இது ரொம்ப புதுமையான ஒரு நிகழ்ச்சி, பொங்கலுக்கு எங்கேயுமே நம்ம ஊரில் போய் கொண்டாடலைன்ற வருத்தம் உனக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்த வில்லேஜ் போய் செலிப்ரேட் பண்ணோம், நாங்கள் ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு. அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் போடும்போது டெஃபினட்டாக அந்த கிராமிய உணர்வும் ஃபீலிங்கும் கண்டிப்பாக நம்ம நகரத்தில் மிஸ் ஆகுதுன்றது நம்ம கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முடிச்ச உடனே ஒரு டியூஷன் சொல்றது ஆரம்பிச்சாரு. அதுல வந்து கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள்லாம் படிக்க வச்சு அதில் டாக்டரா இருக்காங்க, அட்வொகேட்டா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க. தம்பி வந்து ஐஏஎஸ் கூடிய வரையில் ஒரு கலெக்டர் ஆயிடுவார். எல்லாம் அவங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வேணும். அந்த நிகழ்ச்சி நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கும் போது இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடினாங்க. ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ். ஸோ எடப்பாடி வந்து நம்ம வர வச்சிருக்கோம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி காந்தி உலக வங்கி சார்பாக வர வச்சிருக்கோம். நல்லா பண்ணாங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வேணும். இப்போ அவங்க 2 பேரும் சர்டிஃபிகேட் நான் கொடுத்தேன். நான் வந்து அனந்தநாராயணன், ஃபார்மர் டைரக்டர் தூர்தர்ஷன். என்னை பற்றி உங்களெல்லாம் சொல்லணும். ஆக்சுவலாக I am the only person in Doordarshan I interviewed Abdul Kalam. I have given voice over to Prime Minister Modi, Mann Ki Baat, Manadhar for 32 months. I have interviewed most of the governors of Tamil Nadu. Thank you. இந்த மண்ணும் மரமும் அழைத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் இந்த கலைகள் எல்லா இதுவும் போட்டுருக்காங்க. காரைக்குடியிலேருந்து வித்தியாசமாக இதெல்லாம் பார்த்தேன். பிரமாதமாக இருக்குது. அப்புறம் நெல் விதைகள் அது விதைகள் இந்த தானியை எல்லாம் பார்த்தேன். பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து இப்படி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் போய் பார்க்கணும், இப்படி இப்படி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் இந்த விழாவுக்கு வந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாற நன்றி தெரிவித்து வணக்கம். திரை உலக ஜாம்பவன்கள் சரி, அதே மாதிரி நம்மளுடைய இயற்கை விவசாயத்தினுடைய இயக்குநர்கள் இதை வந்து சீரும் சிறப்பாக செம்மையாக நடக்கும் அருமையான ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி. ஏன்னா மண்ணும் மரமும் இந்த விருது வந்து முதல் முறையாக நான் தான் வாங்கியிருக்கிறேங்கிறது பெருமை. ஏன்னா நம்மளுடைய விஞ்ஞானி ஐயா மைசாமி அண்ணாதுரை அவர்கள் கையால் வாங்கின அவங்க கொடுத்தாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி. அது வந்து எங்களுடைய குருநாதர் தூர்தர்ஷன் டைரக்டர் ஐயா அனந்தநாராயணன் அவர்களுடைய கையால் அது வாங்கினது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்மளுடைய ஐயா சொன்ன மாதிரி செதிலான இன்னைக்கு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எதற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில 3 போகம் நெல்வரையும் எங்க முத்தான தேசத்துல எல்லாருமே சொந்தமுங்க, எல்லா நாளும் சந்தோஷங்க. இங்க வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க. யானை கட்டி போரடிச்சா ஏத்தமுள்ள சீமை இது. பிஞ்சி புள்ளையும் புலி விரட்டி பெரு பெற்ற பூமி இது. வரகு கம்பு தினசாம வாரி தந்த பூமி இது. வருஷம் பூரா வெள்ளாம விளைஞ்சி நிற்கும் சாமி இது.
எட்டி நடக்கும் விவசாயி ஏகலப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி சூரியன் உழைக்கும் முன்னே உருறம் பாரு தான் நிலத்தை தினமும் பொழுது காத்துடுறான் இந்த தேசத்தோட தலையெழுத்து கார்த்திகையில் மழையடிக்கும் கரிச மண்ணு கமகமக்கும் காஞ்ச கோர வேர் பிடிக்கும் கரம்பு காடு பூ முடிக்கும் நஞ்ச புஞ்ச செடிச்சிரிக்கும் நட்ட நடவும் பால் சுரக்கும் பஞ்சமெல்லாம் பசி மறக்கும் இந்த பட்ட விரவும் பால் சரக்கும் இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊருசனும் காந்தி அறக்கட்டளைய வாழ்த்தி செல்லும் ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிடுக பூமி விளையும் அப்போ கோயில் கொலந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் கொலந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு. நன்றி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. பொது வாழ்வில் நேர்மை என வாழ்க்கை நேர்கோட்டில் நேர்மையை கடைபிடித்து வரும் விவசாய செங்கதிர் திருவாளர் ஜி வரதராஜன் அவர்களுக்கு மரபு காவலர் விருது வழங்கி கௌரவிப்பதில் காந்தி உலக மையம் பெருமிதம் கொள்கிறது. மிகப்பெரிய போராளி, மண்ணுக்காக, நெல்லுக்காக, மனிதத்திற்காக ஐயா அவர்களோடு இணைந்து மற்ற சிறப்பினர்களும் வேறுபவர்கள் அவர்கள் சால்வை அளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மற்றவர்கள் ஐயா ஐயா நீங்கள் விருது கொடுக்கணும். ஒரு பலத்த கைத்தட்டு வரதராஜனுக்காக. இவரது கோரிக்கை 1/2 அடி முதல் 50 அடி சிலை வரை வடிப்பது இவரது சாதனை. சுடு மண்ணிலே கலைவண்ணம் கண்டு சிலை வடிக்கும் சிற்பி பத்மஸ்ரீ தெரக்கோட்டா முனுசாமி அவர்களுக்கு காந்தி உலக மையம் மரபு காவலர் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது. திரு சா சிவகுமார் உலக இசை வரலாற்றில் உண்மையானதும் மிகச்சிறந்த பாரம்பரியத்தை கொண்டதும் தமிழர் இசை. அதிக இசை கருவிகளையும் இசை வடிவங்களையும் கொண்ட இந்த இசை பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்வின் ஒரு அங்கமாக நிறைந்தது. காந்தி உலக மையம் மரபு காவலர் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது. திருவாளர் ஜான் தன்ராஜ் பெண் என்ற தலைப்பில் இவர் எழுதி வாசித்த பேருந்தில் அவளும் பாபர் மசூதி போன்றான் எத்தனை பேர் சேர்ந்து இடிக்கிறார்கள் என தொடங்கும் அந்த கவிதை வரிகள்தான் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த இவரை கவிஞராக பட்டி தொட்டி என்றும் அடையாளம் காட்டியது. எட்டாத பல உயரங்களை தொட்டிருந்தாலும் அது தன் தலையை தொடாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் வலிமையான எளிய மனிதர் ஜான் தன்ராஜ் அவர்கள் இந்த வேலைக்கு அழைப்பதில் காந்தி உலக மையம் பெருமைப்பட்டுக் கொள்கிறது. தூர்தர்ஷன்லேயும் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காரு, டாக் ஷோலாம் பண்ணியிருக்காரு. இதோட முக்கியமான விஷயம் வந்து ஒரு அட்வொகேட். ஆக்சுவலாக நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த அட்வொகேட் தொழிலை வந்து அந்த வழக்கறிஞர் தொழிலை வந்து அவ்வளோ ரொம்ப பண்ணுறதில்ல. அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை அவர் சொல்லுவார். இந்த காந்தி ஃபவுண்டேஷன் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இவங்களாம் இல்லைன்னா இத்தனை அரங்க அமைச்சு இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இளைஞர் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நியூ ஜெனரேஷனுக்கு தான் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு இந்த இதை செய்கிறாங்க. மக்கள் மத்தியில் இன்னும் நிறையா ஊடகங்கள்லாம் நிறையா இது பண்ணி நல்லா நம்மளுடைய பாரம்பரிய கலைகள், ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க. ஆனால் இருந்தும் நம்ம வந்து அதெல்லாம் பின்பற்றாமல் நிறையா வந்து அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சுடுகளிமண் சிற்பத்தை வந்து என்னால் இந்த மீட்டெடுத்து நிறைய இளைஞர்கள்கிட்ட நியூ ஜெனரேஷனை கொண்டு போகணும்னு சொல்லி 33 ஆண்டு காலமாக இது பயிற்சி கொடுத்து இதெல்லாம் கொண்டு வந்ததுக்காக எனக்கு கிடைச்சது.
அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு நிறைந்த மண்ணும் மரபுக்கும் வந்து பார்க்க வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்து இந்த கலைக்கு வளர வைக்கிறதுக்கு விருதுகளும் வழங்கிய நம் மண்ணும் மரபும் அமைப்புகளுக்கு என்னுடைய சார்பாகவும் மக்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றி 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 வணக்கத்தை செய்தது மிக